ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான சக்கடை கேரளா ஸ்டைலில் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நல்ல பழுத்த பலாச்சுளை வந்து ஒரு 20 சொலை எடுத்துக்கணும். ஒரு 3/4 கப் போல் தேங்காய், 1 கப் போல் பதப்படுத்தின பச்சரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய், 1/2 கப் போல் வெல்லம், கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் தேவையான அளவு எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்க பலாசுளையிலேருந்து ஃபஸ்ட்டு கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த நறுக்கின துண்டெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து 1/2 கப் வெல்லம் நம்ம வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் 1/4 கப் போல் தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டு அதை வந்து ஹீட் பண்ணி அது கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கணும். வெல்லம் எல்லாம் கரைஞ்ச பிறகு அதை வந்து ஃபில்டர் பண்ணி வெள்ளைப்பாகை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்க பச்சரிசி மாவு, உப்பு, ஏலக்காய் தூள், சுக்கு, தேங்காய் துருவல் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கணும். நம்ம வச்சுருக்க நெய்யையும் விட்டுட்டு அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக அரைச்சி வச்சுருக்க பலாப்பழ பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றா வர மாதிரி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளைப்பாகு வந்து சூடு ஆறிந்ததுன்னா திரும்பவும் அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. சூடான வெள்ளைப்பாகை வந்து நம்ம வச்சுருக்க அந்த மாவு கலவையில் விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போல் அதை வந்து ரெஸ்ட் பண்ண விடுங்க. இப்போ வந்து வாழை இலையை நல்லா விரிச்சிட்டு அதில் வந்து நல்லா நெய் தடவி பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த மாவை வந்து அதில் நடுவில் போட்டுக்கோங்க. கையால் வந்து அதை நல்லா அழுத்தி நல்லா அதை எல்லா பக்கமும் பரவுற மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு தான் நம்ம பரப்பி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து மூடிடுங்க. இப்போ வந்து இட்லி பானையில் நம்ம வந்து தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலாப்பில் ஒன்றுத்துக்கும் மேலாப்பில் வச்சு இதை வந்து வேக விட்டுடலாம். தீயை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஆகும் இது வந்து வேகிறதுக்கு. 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து திறந்து பார்ப்போம். இலையை வெளியில் எடுத்து வச்சு அதை கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம திறந்து பார்ப்போம். நல்ல பலாப்பழ வாசனையோட சுட சுட சூப்பராக இருக்கும் இந்த சக்கடை. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.